டீராஜ் ஆஃபீஸர் ஓகே சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரைட் எங்க ஒரு பொங்கல்ல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இதை சமர்ப்பிக்கிறோம் உங்கள் ஒளித்திரையில். அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த நன்றியை நம்ம எல்லாத்துக்கும் சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா இந்த இந்த வாய்ப்பு வந்து நம்ம டீராஜ் கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு ஒரு ஒத்துமை இருக்கு சார். ஏன்னா மகேஸ்வரி ஈஸ்வரன் பேர் வச்சிருக்கீங்க, நான் உமா மகேஸ்வரி, நானும் ஒரு ஈஸ்வரன் பேர் இருக்கேன். அதனால நமக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கு. அது மட்டும் இல்லாம இசைங்கிற ஒரு விஷயத்திலேயே நமக்கு ஒற்றுமை இருக்கு. இந்த கலைத்துறை நம்ம 2 பேரும் இருக்கோம் இல்லையா, அந்த ஒற்றுமை இருக்கு. ஓகே நன்றி நன்றி. நம்ம மகேஸ்வரன் நம்ம டைரக்டர் வாங்க வாங்க வருக வருக வருக. எப்படி இருக்கீங்க சார்? உற்சாகமா இருக்கீங்களா? நம்ம ராமபிரியா சிஸ்டர் அவர்கள் மேலிட்டு வருவதை தாழ்மையிலும் கேட்கிறோம். வருக வருக வருக. அடுத்தபடியாக நம்ம ப்ரொடக்ஷன் டீம்ல உள்ளவங்க தாமரை செல்வி, அவங்களால இன்னைக்கு வந்து இந்த ஈவென்ட் அட்டென்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை, அவங்களால இந்த ஈவென்ட் பண்ணி நம்மளால கலந்துக்க முடியல. நம்ம கூட இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். அவங்க நம்ம ப்ரொடக்ஷன்ல நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க ஒன் ஆஃப் பார்ட் நம்ம டீம்ல அவங்களால வர வைக்க. ஓகே எல்லாம் லான்ச் பண்ண போறோம். சோ ஆபீஷியலா இன்னைக்கு நம்ம எந்த ஒரு பொங்கல் ரிலீஸ் ஆக போகுது. எல்லா உற்சாகத்தை கைத்தட்டும்படி அவங்கள கேட்கிறோம். வா வா வா. சோ இந்த காரணத்துக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம எல்லாரும் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு எடுத்தது, நம்மளோட திறமையை வெளிப்படுத்துறது இந்த ஒரு காரணத்துக்காக தான். இன்னைக்கு ஆபீஷியலா நம்ம லான்ச் பண்ண போறோம். சோ எங்க ஒரு பொங்கல் உங்கள் ஒளித்திரையில். இது உங்க டீராஜ் ஆஃபீஸர். ரொம்ப கற்பனை பண்ணுவோம், ரொம்ப கற்பனை பண்ணிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த வித்தியாசமா எப்படி காமிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் டைரக்டரோட ஒரு இந்த விஷயம். அதுதான் முக்கியமான டைரக்ஷன் தான். ஏதாவது ஒரு கற்பனை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா காமிப்போமே அப்படின்னு நினைக்கிறது. நான் அந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த டீராஜ் ஆஃபீஸர் பொறுத்த மட்டும் தன்ராஜோட அம்மா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அடுத்த ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எப்படி ஒரு அம்மாவுக்கு வந்துட்டு கருத்தெரிச்சு 9 மாசம் வயிற்றுல அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு செக்அப்லாம் போயிட்டு டெலிவரி பண்ற மாரி அதுதான் உண்மையிலே கிடைச்சி. அந்த வேலையை எல்லாமே வச்சு நட்ராஜ் தான் செஞ்சாங்க. அவங்களே ஒரு கதையை அப்படி நினைச்சிட்டு அப்புறம் வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு திரும்பியும் படுக்க முடியாம தனியாக படுக்க முடியாம கஷ்டப்படுறது, அந்த கஷ்டத்தெல்லாம் அனுப்பிச்சதெல்லாம் நட்ராஜ். அந்த பிள்ளையாரு 9 மாசம் இது பண்றது அம்மா வயிற்றுல கேரி பண்ற மாரி அந்த கதையை, அந்த விஷயத்தை, லொக்கேஷன் பார்க்கறது, அந்த கேமராமேன் பார்க்கறது, ப்ரொடக்ஷன் டீம் தயாரிக்கிறது வந்து எல்லா விஷயம் அவர் மைண்ட்ல போட்டு சிந்திச்சு பண்ணது எல்லாமே என் வச்சு நட்ராஜ். கடைசியா இடியோ படுத்து டாக்டர்கிட்ட போவாங்க. அதான் நான் அந்த குழந்தைய அங்கிருந்து எடுத்து இடியோ படி வெளியே காமிச்சது மட்டும்தான் அது எல்லாமே என் வச்சு நட்ராஜ்.